வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஸோ இன்றைக்கான இந்த வாரத்துக்கான இயர்னிங்ஸ் வீடியோ வாரம் ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ போடுவோம். போன வாரம் சண்டே போட்டேன், இந்த வாரம் தேர்ஸ்டே போட போகிறேன். வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரியா நான் அந்த சொன்ன யூடியூப் மானிட்டைசேஷன் வாயில் சரியாக வர மாட்டேது, அது ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனல் இப்போ எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சேனலுக்கான என்ன டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும். இப்போ அந்த மானிட்டைசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூன்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதில் டாலர் சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். அது வந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து இயர்னிங்ஸ்க்கு ரெடின்னு அப்படின்ற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அந்த ஆட்ஸு அது வர்றதுக்கு அந்த அதுக்கெலாம் வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்து அந்த டாலர்ஸில் ஆட் ஆகி ஒரு குறிப்பிட்ட டாலர்ஸ் வந்தால் அதை நம்ம வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அது ரெவன்யூ சிம்பிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேயே தான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நார்மலாக ஆட்டோ விட்டு போக வேண்டியது தானே, இயர்னிங்ஸ் பண்ணுறியா, பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு வீடியோலாம் போடணும் அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு இதில் நான் பண்ணி காட்டினேன் பாரு அப்படின்றது காட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னேன். யாரும் நம்பலை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பண்ண போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அது நிறையா அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நம்ம இனிமேல் இது இப்படி பண்ணாமல் ஷோரூம் வீடியோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அவங்களும் நம்மளோ கேட்குறதுக்கான நாள் நிறைய வரும். ஓகே, சரி, ஓகேங்க. நம்ம வந்து இன்றைக்கி இயர்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போமே 7:30 7:30 7:45 தான் ஸ்டார்ட் ஆகுது. சிஎன்ஜி நேற்று பிடிக்கல. ஆக்சுவலாக அது ஒரு வேலை, இப்போது அது ஒரு ப்ராசஸ். எனக்கு நியர்பை கிடையாது. நான் ஒரு 6.5 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போய் தான் போடணும். 6.5 கிலோமீட்டர் நான் டியூட்டியும் பெரும்பாலும் எடுக்க மாட்டேன். அவங்கள இறக்கி விடணும், அவங்க வீடு அங்கே இங்கே அப்படின்னு டைம் ஆகும். அது ஒரு டென்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேலை அன்றைக்கி ஆகணுமோ அதை பார்த்துடணும். கிலோமீட்டர் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அதனால் டேரெக்டாக சிஎன்ஜி பிடிச்சிட்டு எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியல, அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க போய் சிஎன்ஜி பிடிச்சிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூடியூப் சேனல் ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஆட் ஆகிருக்கோன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஸ்டிமேட்டட் ரெவன்யூவில் வந்து டாலர்ஸில் போட்டுருக்கு பாருங்க. இனிமேல் இந்த ஜீரோவில் வந்து இது கால்குலேட் ஆகும். நம்ம வியூஸு, ஆட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம இயர்னிங்ஸ் ஒரு டாலர் குறிப்பிட்ட டாலர் வந்தோன்னா நம்ம அதை போய் ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பிடிச்சிடுவோம். ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். எப்போ மாதிரி வந்தோன்னா இந்த அம்மாவை கும்பிட்டுருவோம். அப்புறம் அதே மாதிரி எப்போவுமே எங்கள் அம்மா கிட்டே 50 ரூபா வாங்குவேன். இன்றைக்கி 100 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அந்த 50 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட், அந்த 50 ரூபா வந்து எனக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்காக அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்தாங்களா, அவங்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாயில் 1050 ரூபா திருப்பி கொடுத்துருவோம். நம்மளுக்கு 50 ரூபா தான் டெய்லி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி இப்போ நான் க்யூவில் நின்றுட்டுருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 தான் ஆகுது. இவ்வளோ க்யூ எப்படி காட்டுறது. பெட்ரோல் பங்கு உங்களுக்கு தெரியுதா, இந்த ப்ளூ கலரில் இருக்கா, அங்கே இருக்குது பெட்ரோல் பங்கு. வண்டி பார்த்தீங்கன்னா லைனாக நின்றுட்டுருக்கு. இங்கே ஒரு வீடு இருக்குது, அதனால் கேப் விட்டு நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த வீட்டுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ 6:45 வந்திருக்கோம், 6:30 மணிக்கு. இப்போவே பாருங்கள் கூட்டத்தை. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா சிஎன்ஜி வந்து இங்கே ஒரு பிரச்சனைங்க. நான் இப்போ நைட்டில் பிடிச்சிடுவேன். நைட்டு பிடிச்சிட்டு வருவேன். ஒரு வெயிட் பண்ணி நைட்டில் கொஞ்சம் காலியாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் பிடிச்சிடலாம். இல்லை காலையில் கூட பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்துடுவேன். நேற்று கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டேன். ஓகே, காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ½ hour 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். தெரியும், அதுக்காக தான் அந்த 6:30 மணிக்கு ஏஞ்சி வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 ஆகிடுச்சு. நம்ம பிடிச்சிட்டு போகிறதுக்கு எப்படி 7:30 ஆகிடும். ஓகே, சிஎன்ஜி வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக். இதுவே நான் கொஞ்சம் நியர்பை சிஎன்ஜி இருக்க மாதிரி ஏரியாலாம் தெரிஞ்சு ஈஸியாக இருந்திருக்கும். சிட்டி உள்ளலாம் இருந்ததுன்னா லோக்கல் ஓட்டியே 3000 சம்பாரிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு இந்தியா. ஸோ அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. நம்ம லைனில் நின்றுருக்கோம். நடுவில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு நின்று இருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அது கூட கத்துறாங்க. பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணி நிற்க சொல்கிறாங்க. எப்படி நிற்க முடியும். சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஆகிடுச்சு. ஃபுல் ட்ரைவில் இருந்துச்சு. ஒரு 314 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. இந்த பங்கில் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த கேஸ் ப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, எப்போவுமே அபவ் 200 இருக்குது. அதுக்காக மட்டும்தான். ஓகே, நம்ம ஆப் எல்லாமே ஆன் பண்ணிடுவோம்.
கேஸ் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 6:40 வந்தோமா, மணி 7:20. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இதுக்கப்புறம் இன்னும் கூட்டம் ஆகிடும். இதனால தான் ஒரு வெறுப்பாக இருக்குது சிஎன்ஜி வச்சாரு. இப்போ பக்கத்தில் கூட ஒருத்தர் அவர் பாட்டு உள்ளே வந்துட்டார். அம்மா எல்லோரும் கேட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாமா உள்ளே இருக்க கஸ்டமர் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகுதுங்க அப்படின்னு திருப்பி லைனில் வரணும். சரி அம்மா அடுத்து அவங்கள்ட்ட கேட்டோம். சரி ஓகே, ஒரு 2 டிரைவர் ஓகே பரவாயில்ல நீங்கள் வாங்க போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமரோடு இருக்கார். சரி என்ன பண்ணுறது, அம்மா அவரும் போட்டார். நம்ம ஏன் பின்னாடி நிறுங்கன்ட்டு அப்படின்னா சரி ஓகே அவரும் நின்று பிடிச்சிட்டாரு. சிஎன்ஜி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம விஜயண்ணா படத்துக்கும் தலைவர் படத்துக்கும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்லாம். ஓகே ஃபஸ்ட்டு சவாரி 7:33 எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு லாங் சவாரி, மண்ணடி. ஓகே இந்த டைமுக்கு போகலாம். ஓகே லாஸ்ட் ட்ரிப்பு 522. கஸ்டமர் பே பண்ணது 540. ஓகே மண்ணடி காளிகம்பாள் கோயில் வந்திருக்கோம். மணி 8:50 ஆகுது. மண்ணடி ஆக்சுவலாக எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து இது உள்ளே வரமாட்டாங்க சவாரி கிடச்சாலும். ஏன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், வண்டி வந்து அங்கங்கே இடிச்சிடும் அப்படின்னு போயிடுவாங்க. இவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் வேறு லெவலில் டிராஃபிக் ஆகும். ஓகே நம்ம எஸ்கேப் ஆகிடும். மணி 9 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இது ஃபுல்லாக இந்த லோடு இதெல்லாம் வந்துடும். ஓகே நம்ம கிளம்புவோம். இந்த ஏரியா நார்த் சென்னை பாரிஸ் பக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ நல்லா அடிக்கும். நம்ம நேரம் என்னன்னு தெரியல. இது நெட்வொர்க்கு பாருங்கள் ஏதோ இஷ்யூ, அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு டியூட்டி ஆன்லேயே போக மாட்டேங்குது. ஓகே யூபர்லேயே ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே நான் இது அது இறக்கி விட்டு ஒரு 5 minutes பார்த்தேன். இங்கே எதுவும் அடிக்கிற மாதிரி இல்லை, ரேப்பிடோவும் கனெக்ட் ஆக மாட்டேன். நான் மூவ் பண்ணி போகிறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன் ஒரு இடத்துல, அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டிஃபன் சாப்பிடுவேன். நான் எப்போவுமே கையேந்தி பவனில் தான் சாப்பிடுவேன். ஓகே ஏன்னா ஆட்டோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இது ஹோட்டல் இருக்குது நல்லா பிளான்ஸ். ஓகே இட்லி, வடகரி, சாம்பார். ஓகே சாப்பிடுவோம். ரேப்பிடோ சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா அப்படின்னு ரேப்பிடோவில் மட்டும் காட்டுது. பட் யூபர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் யூபர் வந்து இது வரைக்கும் ஒரு 1/2 hour ஆகுது. நம்ம கஸ்டமர் ATM வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் அடிக்கல. ஆக்சுவலாக இனிமேல் இங்கே இருக்கிறது பெஸ்ட். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க டிஃபன். கஸ்டமர் சொன்னாங்க, ஆனால் அவங்க வரும்போது சொன்னாங்க சாப்பிடலாம் தம்பிங்க அப்படின்னு இறங்க சொன்னாங்க. அப்புறம் ஏதோ அவங்க எதுக்கும் வந்திருக்காங்க போல இம்பார்ட்டண்ட்டாக, வயசானவங்க போயிட்டாங்க அங்கே. சரி கோயிலுக்கிட்ட ஃபோன் பண்ணாங்க அப்படி இது போகும்போது சாப்பிடுங்க டிஃபன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி பார்த்து சாப்பிடுவேன். இப்போலாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஆட்டோ எல்லாம் சேஃப்டியாக எடுத்துட்டு பக்கத்தில் சாப்பிட்டுப்பேன். பட் அவங்க சொன்னதுனால அங்கே சாப்பிட்டேன். ஓகே வர்த்து தான், ஒரு 40 rupees நல்லா இருந்துச்சு. ஓகே தலைவர் ரேப்பிடோ வந்து இப்போ ஆன் ஆகிட்டார், எடுக்குது. ஓகே பார்ப்போம். ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான். ரேப்பிடோ யூபர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அடிக்கவே இல்லை நார்த் சென்னையில். ஸோ அது ரொம்ப ரேர் தான் இந்த பக்கம். பட் ரேப்பிடோ வந்து ஒர்க் ஆகும். பார்ப்போம் ரேப்பிடோவில் எதனா வருதான்னு. ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அந்த கூவமும் அந்த கடலும் மிக்ஸ் ஆகிற பிளேஸ் தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். ஆக்சுவலாக அண்ணா நினைவிடம் ஆக்சுவலாக ஆந்தவே ஒரு ட்ரிப்புங்க. அங்கே கரெக்டாக பீச் ஸ்டேஷன்லேருந்து அவர் தான் அந்த கூவை தாண்டி கொஞ்சம் நேரம் நின்று அவரை வீடியோ எடுத்தார்.
ஒரு 100 ரூபாய் பே பண்ணார், இங்கே இறங்கிட்டார் அண்ணா சமாதி. ஓகே பரவாயில்ல, அது 100 ரூபாய் கம்மியானு தெரியல, பட் பரவாயில்ல மூவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இங்கே ட்ரிபிள் கேணி ராயப்பேட்டையில் எங்கன்னா அடிக்கும், அப்படியே மூவ் பண்ணி போய்டும். நம்ம தலைவர், எல்லாருக்கும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடம். ஓகே, இது வரைக்கும் நான் உள்ளே போனதே இல்லை. சின்ன வயசில் எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போனா. மெரினா பீச்சு ஸ்விம்மிங் பூல். மெரினா பீச் ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக இங்கே வந்து சின்ன வயசில் நமக்கு தாங்க வரும், இங்கே வந்து குளிச்சதுலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இயர்லிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓகே, வீடியோவாவது நல்லா நீங்கள் பார்க்குற மாதிரி பண்ணலாம். மெரினா பீச்சே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. காலியாக இருக்குங்க பீச்சே காலியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை மணி நான் ஒரு 9 ஆகுது எஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா பீச் ரொம்ப காலியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் ஸ்விம்மிங் பூல் சின்ன வயசில் அங்கே வந்ததெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தேனாம்பேட்டில் தான் இருந்தோம் வீடு. அப்போ 7 ரூபா நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா. அதை சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து தேனாம்பேட்டிலேருந்து எல்லோரும் நடந்து வந்து இங்கே குளிச்சுட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் மெரினா பீச்சில் வந்து 5 ரூபாய்க்கு பிரியாணி இருக்கும். அந்த பிரியாணியை வந்து 5 ரூபா. அப்போது அந்த தையல் இலைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டது அது ஞாபகம்லாம் வேறு மாதிரி, வேறு லெவல். அது ஃப்ரெண்டுங்க கூட வந்து குளிச்சுட்டு அவ்வளோ தூரம் திருப்பி தேனாம்பேட்டை ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நடந்து போகிற அந்த களைப்பு அப்போ தெரியாது. ஒரு வாரம் சேர்த்து வைப்பேன் அந்த காசை, எல்லோரும் சேர்த்து வச்சு அப்படியே வருவோம். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்தது. பட் இன்றைக்கி இயர்னிங் சரியாது. இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஓகே, லைஃப்பில் நம்ம லைஃப்பை அப்படியே ரீகால் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ் இல்லைங்க. நல்லாயிருக்கும்ல அந்த அனுபவம்லாம். ஸோ அப்போ எப்போவுமே சொல்கிற மாதிரி அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஊரே நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன். தேனாம்பேட்டில் அந்த திருவிக்காக்குடி இருப்போம் அந்த ஏரியாவில் ஒரு A பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணி Z பிளாக் வரைக்கும் அப்படியே போனோன்னா எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான். அவ்வளோ ஃப்ரெண்டுங்க, வேறு லெவலில் இருப்போம். அப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஒரு 650 ரூபா வந்துருக்கு. அதை பற்றி கவலை இல்லை, விடுங்க. ஒரு நாள் ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணோம். ஓகே, அடிச்சுட்டு தான் இருக்குது ரேபிட்டோ இங்கே ஒர்க் ஆகுது, யூபர் தான் அடிக்கல. ஸோ ஓகே, நீங்களும் உங்களுக்கும் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சும்மா நம்ம இதுவே மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, இயர்லிங்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணிவிடுவோம் நம்ம எப்படி இருந்தாலும். ஓகே, நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் அது பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள், டப்புன்னு லாஸ்ட்டாக முடித்தேன் பாருங்கள். அப்போ எனக்கு டியூட்டி வந்துடுச்சு. நம்ம அந்த இது கம்ப்ளீட் பண்ணால் அந்த எக்ஸைட்மெண்ட்டு அதெல்லாம் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டியூட்டி முக்கியம், அந்த ஞாபகம் தான் வருது. ஓகே, இதை நான் ரொம்ப நாள் பண்ணுவேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே அப்படியே போவோம் மூவ் பண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் காலியாக இருக்குது. இன்னும் ஒரு 7 அந்த டைம்லாம் வந்துருந்தோன்னா அந்த வாக்கிங் போகிறவங்க அந்த கூட்டம்லாம் இருக்கும். ரொம்ப காலியாக இருக்குது. பரவாயில்ல, அந்த வெயில் இருந்தாலும் தெரில, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக ஓடிட்டுருக்கு, எல்லோரும் ஓடிட்டுருக்க நேரம் ஒரு 9:30. இந்த நேரத்தில் ஒரு 650 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணி அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அப்படியே வாக் பண்ணியும் போக முடியாது, வெயிலாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம போவோம், கிளம்புவோம். ஓகே, ஒரு ட்ரிப்பு எடுத்தோம் யூபரில், ரைடர் கேன்சல் பண்ணிட்டாங்க, ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, பார்ப்போம். அடிக்கிறது எல்லாம் திருப்பி ரிவேர்ஸில் தான் போகுது. மண்ணடி, ட்ரிபிள் கேனு அந்த பக்கம் தான் வருது டியூட்டி. சென்ட்ரலு திருப்பி அந்த பக்கம், எல்லாம் நார்த் சென்னைக்கு தான் போகுது. ஓகே, திருவான்மையூர் எடுத்துருக்கோம், அப்படியே போகலாம், அப்படியே மூவ் பண்ணிவிடுவோம்.
இன்னொரு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இது 130 எவ்வளோ காட்டுச்சு, 160 பே பண்ணாங்க. நம்ம ரேபிட்டோவில் ஏதோ ப்ராப்ளம் என்னன்னே தெரியல. சுற்றிட்டே இருக்குது, நெட்டு இல்லைன்னு வருது. பட் வந்து யூபர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, நோ இன்டர்நெட்னு வருது. இதனாலேயே நம்ம அந்த மெரினா பீச்சிலலாம் சவாரி எடுக்க ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்படியே மூவ் பண்ணிப்போம். நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கு ரிவர்ஸில் தான் எல்லாமே அடிக்குது பாருங்க. ஆக்சுவலாக ரேட்டு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பீக் ஹவர் முடிஞ்சிச்சு, ரேட்டு மாறிடுச்சு. ஸ்டேட்மெண்ட் அடிக்குது. நான் இங்கே எங்கே இருக்கோம், நம்ம அதை தரமணி வந்துட்டோம். ஓகே, லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். லாஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்கு ட்ரிப்பு, டைட்டில் பார்க் அந்த ஆஃபீஸ் ட்ரிப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வந்து வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி பக்கத்தில் அந்த தரமணி வருமா ரெசிடென்ஷியல் ஏரியா குடியிருப்பு அதிகமாக இருக்க பகுதி பக்கமாக வந்துட்டேன். பிகாஸ் அங்கே வந்து ஒன்றும் வராது, அதனால் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் நம்மளுக்கு. ரேப்பிடோ ஆனால் இன்றைக்கி பயமாக சொதப்புது. பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகலை. அப்படியே ஏதோ நோ நெட்ஒர்க், ஏதோ நோ இன்டர்நெட்னே வந்துட்டுருக்கு. பட் இது யூபர்லாம் ஒர்க் ஆகுது, நெட்டில் ஆல்ரெடி ஒர்க் ஆகுது. பட் இது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 540, ஒரு 160, அந்த வே ஒரு 100, 800. டைம் வந்து 10:40 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3 மணி நேரம். அதில் மெரினா பீச்சில் ஒரு ½ hour நம்ம அப்படி ஜாலியாக இருந்துட்டோம். இது வேறு சொதப்புது ரேப்பிட்டோ. ஏன்னா ரேப்பிட்டோ நம்பி தான் நான் நார்த் சென்னை போவேன். ஏன்னா அங்கே வந்து யூபர் வந்து அந்தளவுக்கு இதுவாகாது. இது கொஞ்சம் கை கொடுக்கும் நம்மளுக்கு. சொதப்பிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 800 ரூபா கேஸ் செலவுன்னு பார்த்தா ஒரு 100 ரூபா கூட ஆகிருக்காது. இவ்வளோ நேரத்துக்கு 800 ரூபா. ஓகே, அது கேஸ் போனால் கூட ஒரு 700 வச்சுக்கோங்களேன். 100 ரூபா கேஸ் அவ்வளோ ஆகிருக்காது. இவ்வளோ நேரத்துக்கு அதை 700 ரூபா கணக்கு போட்டால் கூட ஒரு 21,000 ரூபா. ஒரு நாளைக்கு 700 ரூபா சேலரி அப்படின்றது. ஒரு பொழுது வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு 700 ரூபாய்க்கு. நானே இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள். அங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 24,000 ரூபானாலும் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நம்மளுக்கு ஒரு ஓகே டிகிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இது பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 24 அவ்வளோ கஷ்டப்படுவோம் பண்ணோம். 2 மாதம் நான் அது ஜாலியாக தான் செஞ்சேன். நான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் செஞ்சேன். ஏன்னா அதை விட்டுட்டு நான் இது பண்ண போகிறேன்னு தெரியும். சும்மா கொஞ்ச நாள் அப்படி செஞ்சேன். நான் நிறைய கிளம்பி போய் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு அவங்க அவ்வளோ ஒரு அந்த 700 ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். அதுக்கு தான் அவ்வளோ எஃபர்ட்டு போட்டு கடைக்கெல்லாம் பார்த்துட்டு திருப்பி சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு அங்கே கலெக்ஷனை கொடுக்குறதுக்கு வந்து அங்கே நின்று அந்த கலெக்ஷனை வாங்குறவங்க கிட்ட போய் ஐயா சாமி வாங்கிக்கப்போ என் காசெல்லாம் அவன் அப்படியே ரொம்ப பண்ணுவான். அவன்கிட்ட போய் அது கலெக்ஷனை கட்டி அது வெளில வர்றதுக்குள்ளே அதை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் அது வருதுன்னா எவ்வளோ கூலாக எவ்வளோ ஜாலியாக நல்லா தானே இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம் ட்ரிப்பு வேறு எதுனா வருதான்னு. 1000 லைட்டு ரேட்டு மாறிடுச்சு பாருங்கள். பீக் ஹவருக்கு முடிஞ்சு வச்சு. பீக் ஹவர் இப்போ வந்து 15 கிலோமீட்டருக்கு 191 ரூபா ரேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுவும் ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் தான் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது. இது இப்போ லாஸ்ட்டாக முடிச்சது மணி 11:67, 90 rupees. அடுத்த ட்ரிப்பும் எடுத்துட்டேன். கேன்சல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது எவ்வளோ தூரம்? 1.3 kilometers. பரவாயில்ல, வீட்டுக்கு பக்கத்தில். ஓகே, லாஸ்ட் ட்ரிப்பு ஒரு 122 யூபரில். அதுக்கு பே பண்ணது 140, 11:54. இது வரைக்கும் யூபரில் ஒரு 711, ரேப்பிட்டோவில் ஒரு 160 தான். ஆமாம், எல்லாம் சேர்த்து டிப்ஸ்லாம் சேர்த்து 1030 ரூபா. ரேப்பிட்டோவில் இயர்னிங்ஸே வரணும். ஓகே, ரேப்பிட்டோ இன்றைக்கி வேலைக்கு ஆகலை. 1030 ரூபா நியர்பை நம்ம வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம். அப்படியே போய் பார்ப்போம் எதாவது வருதான்னு. பள்ளிக்கரண ஜெயச்சந்திரன் ஆண்ட இருக்கோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரிப்புக்கு. பயங்கர காம்படிஷன் இங்கேயும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பள்ளிக்கரண ஜெயச்சந்திரன் கிட்ட வெயிட் பண்ணுறேன்.
இப்போ சொல்கிறேன், ட்ரிப்பு இல்லாமல் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் 7 o'clock 8 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ரேண்டமாக அப்படியே ஒர்க் பண்ணுவேன். அப்படி கிடையாது, கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் நார்மலாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து யாருன்னா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டியூட்டி இல்லை, ஆட்டோவில் சவாரி இல்லை அப்படின்லாம் கிடையாது. சவாரி வருது, அந்த இடம் நம்மளுக்கு போக பிடிக்கல. ஆரம்பத்தில் நான் பாரிஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 தடவைலாம் போயிருக்கேன். அப்புறம் பாரிஸ்க்கு போயிட்டு வருவேன், திருப்பி போயிட்டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து திருப்பி பாரிஸில் வரும். சென்ட்ரல் அடிக்கவும் போயிருக்கேன். அந்த மாதிரி அப்படி தான் இப்போவும் அடிச்சிட்ருக்கு. அதனால் டியூட்டி இல்லாமல் கிடையாது, டியூட்டிலாம் இருக்குது. ஈவினிங்ஸ் பண்ணோன்னு நினச்சோன்னா போயிட்டு வந்தோன்னா தாராளமாக காலைல 7:30 மணிக்கு பீக் ஹவரில் ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஓட்டிங்கன்னா தாராளமாக எனக்கு தெரிஞ்சு எல்லா இடமும் போகிறோம். கஷ்டப்படணும்னு நினச்சி போனீங்கன்னா 2500 to 3000 ஒரு மேட்டரே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சவாரி இல்லை, ஓட்டோ இல்லை. ஓட்டோ இல்லைன்னா நாங்கள் ஓட்டலை அப்படின்னு அர்த்தம். சவாரி இல்லாமையோ ஓட்டோ இல்லாமையோ மார்க்கெட் இல்லாமையோ அப்படிலாம் கிடையாது. ஓகே, எல்லாமே இருக்குது, நம்ம பண்ணலன்னு அர்த்தம். அதுமாதிரி பீக் ஹவர் இல்லாத டைமில் ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் பேசிக்கங்க, நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து நேற்று ஒரு கஸ்டமர்கிட்ட சும்மா எக்ஸாம்பிள் வந்துட்டே இருந்தாங்க, ஏதோ 150 ரொம்ப தூரம் 8 கிலோமீட்டர் ஏதோ. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். மேடம் இதே வந்து பீக் ஹவரில் வந்து இந்த ரேட்டு மேடம் அப்படின்னு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், அவ்வளோதான். அவங்க இறங்கும்போது நான் சொன்ன ரேட்டுக்கும் அவங்க ஆப்பில் காட்டுற ரேட்டுக்கும் அவங்களே ஜட்ஜ் பண்ணி ஒரு மீடியமான ரேட்டு, ஓகேங்க நான் இது போட்டு விட்றேன் உங்களுக்கு, அவ்வளோ கம்மியாக கொடுக்கல. பிகாஸ் பீக் ஹவரில் வந்து நீங்கள் டிராஃபிக்லாம் இருக்கும், நின்று போவீங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தீங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்தாங்க. ஸோ அதனால் அது மாதிரி நம்ம கேட்டு ஓட்டிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் டியூட்டி இல்லாமலாம் கிடையாது, அதெல்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, நம்ம தான் பயன்படுத்திக்கலாம். ஓகே, டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12:15 போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். அந்த பள்ளிக்கரணை அங்கே தான் இருக்கேன். வேலைக்கு அவ்வளோ எதுவும் டியூட்டி வரல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. நம்மளுக்கு எதுவும் டியூட்டி வேலை கொடுக்குற மாதிரி அவங்க இல்லை ஆப்பு. நம்ம டைம் இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம ரெஸ்ட் எடுப்போம். டேக்கிங் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஈவினிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1030 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். கூட் ரோட்டில் எங்கே எவ்வளோ கொடுப்பீங்க? காசுலாம் வேணாம், வாங்க போகிற வழி தான். சீக்கிரம். எதுக்கு காசு வேணாம்? வேணாம், நான் சும்மா தான். எங்கே தங்கியிருக்கீங்க? அங்கேயா? அங்கே இருக்கு அதுவா? செருப்பு தைக்கிறீங்களா? சரி பார்த்து போ. எதுக்கு இதெல்லாம் வீடியோவில் காட்டணும்? நம்ம என்ன சம்பாதிக்கிறது மட்டும் தான் மோட்டிவ் பண்ணணுமா? அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி விஷயமும் நம்ம காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு அது இன்ஸ்பிரேஷன்லேயே அது யாருன்னா பண்ணுங்களேன், அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. நான் வந்து நார்மலாக வந்து எனக்கு தெரியும், ஆக்சுவலாக அவங்கள வந்து நான் கூப்பிட்டு வரோம். அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அந்த யாரோ கூப்பிட்டு வந்து தங்குறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஏறி வராங்க. அவங்க ஏழ்மையை சொல்லி அவங்க நிலைமையை சொல்லி ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் விடுன்னு சொல்லலாம். பட் இறங்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த அந்த 30 ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போது அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க, சும்மா வரக்கூடாது அப்படி, ஐயோ வாங்கிக்கையா அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த மாதிரி எதனா கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். என் வாழ்க்கை வந்து எப்படியோ வந்துச்சு அப்படின்னா திருப்பி எல்லா வகையிலும் சரியானதுக்கு எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம். நிறைய பேரை வாழ வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த புண்ணியம் தான் நம்ம லைஃப்பை வந்து எங்கே இருந்தோ தூக்கி இங்கே கொண்டு இப்படி வந்துருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, சும்மா வீட்டுக்கு போகிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் அவங்கள கூப்பிட்டு வந்து விட்டேன். வெயிலில் அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கும், அதை பண்ணியிருக்கேன் அவங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, ஃபைனலாக வந்துட்டோம். கடைசி வரைக்கும் இந்த ஓலாக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆக மாட்டேது. ஓகே, அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ அடிச்சுன்னு ஆகுது. டைம் கரெக்டாக 12:33. டாம்
பார்த்துட்டு இருக்கிறேன். ரூம்லேருந்து வரமாட்டியா? வணக்கம் சொல்லிட்டியா? இன்னைக்கு லன்ச்சு ரைஸு, சிக்கனு. இது என் பொண்ணுக்காக செஞ்சுருப்பாங்க, லெமன் ரைஸு அந்த அம்மாவுக்கு. அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே ஆம்லேட்டு, அப்புறம் ரசம். ஓகே, எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லன்ச்சு நானும் சாப்பிட்றேன். ஓகே, வீட்டுக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ டேட் வந்து 21 ஆகஸ்ட்டு, டைம் 3 ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் வீடியோ எடிட் பண்ணேன், ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சர்வே எப்படி பண்ணலாம் அப்படின்னு. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் சர்வே கம்மி பண்ணிடலாம். ஓகே, நான் என்னென்னா யூஸ்வலாக எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ண வேணாம், போயிட்டு அப்படியே நார்மலாக பண்ண வேணாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கட்டும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கு ஏர்னிங் பண்ணுற தவிர அது கூட நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் கிளம்புனாருனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே காட்டினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா கம்மி பண்ணிப்போம். ஏன்னா வெறும் அந்த ஏர்னிங்ஸை மட்டும் காட்டி என் கஷ்டத்தை காட்டி புலம்பி, ஆக்சுவலாக நானும் ஒரு டிப்ரெஷனான நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்க வரோம் நம்ம அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் ஆகும், பார்க்குறதுக்கு ஒரு ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எழுந்து நெக்ஸ்ட்டு ஓகே எதனா யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவாக இருக்கணும். அதில் சும்மா நான் உங்கள்கிட்ட போயிட்டு என்ன இன்றைக்கி எதுவும் வரல இன்றைக்கி அப்படின்ற மாதிரியே நான் உங்களுக்கு நான் அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் இப்போ கிடையாது. அது மாதிரி உங்களையும் ஃபீல் பண்ண வைக்க வேணாவே. உங்கள் வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே, நீங்கள் பார்க்க வர்றது எதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது எதனா தப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அதை மாற்றிப்போம். ஓகே, நான் இப்போ செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் ஹவர் எடுத்துட்டேன். டைம் வந்து 3:45. ஓகே, கஸ்டமரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓகே, இது இப்போ முடித்தது 160. இது பே பண்ணது 180. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம எடுத்த ட்ரிப்பு 301 ரூபா, இதுக்கு 325 ரூபா பே பண்ணாங்க. ஸோ பிரேக் அப்புறம் ஒரு 500 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஒரு 320, இது ஒரு 180. ஸோ இது வரைக்கும் டோட்டல் வந்து 1540. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சன்லைட் வர ஓவராக ஃபோனில் அடிக்குது. சரி, அதுதான் அதை மூடி வச்சுருக்கேன். பெசன் நகர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கிட்ட வந்துருக்கோம். பாதா சர்ச்சு, பெசன் நகர். லாஸ்ட் ட்ரிப்பு இங்கே தான் முடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு உடனே எடுத்துட்டோம். இனிமேல் லோக்கல் கொஞ்சம் ஓட்டுவோம், ஏன் பண்ணுவோம். இதுக்கு மேலே டவுன் தேவையில்லை, மணி 5 ஆயிடுச்சு. ஓகே, பின்னாடி போ. ஐயோ, கஸ்டமர் சீட்டில் விழுந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு போவோம். ஓகே, சின்ன ட்ரிப் முடிச்சிட்டோம். 73, இதுக்கு 100 பிகாஸ் திஸ் இஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா இன் பெசன் நகர். ஸோ வந்து இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, சரி, ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு வெயிட் பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு 1640 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் டோட்டல். ஓகே, இது வரைக்கும் டோட்டல் பார்த்துடலாம். ரேபிடோவில் 175, யூபரில் 1247, ஆன் த வே ட்ரிப் ஒரு 100, டிப்ஸ் எல்லாமே சேர்த்து 1640. ஓகே, பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் ஆகுது. ஒரு 2000 ரூபா மேலே போனால் ஓகே தான். இன்றைக்கி நிறைய ஓபி அடிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக டியூட்டி இல்லை. சரி, ஏழைகளின் நண்பன் ரேபிடோவையும் ரீசார்ஜ் பண்ணியாச்சு. பார்க்கலாம், காலைல சொடுப்புற மாதிரி. என்னடா எப்படா ஆச்சு தொலைது சொல்லி. எங்கே ரேபிடோ? பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு பர்ஃபார்மன்ஸு. ரேபிடோவை ரீசார்ஜ் பண்ண உடனே யூபர் டியூட்டி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை ஓலாவை ஆஃப் பண்ணிப்போம். பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, டியூட்டியே நிற்காது. சவுண்டே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆஃப். ஓகே, நம்ம யூபர் கண்டினியூ பண்ணுவோம். யூபர் ரேபிடோ யூஸ் பண்ணுவோம். பக்கத்தில் தான் ஒரு 650 மீட்டர்.
இது ஒரு 160, 1800. நெக்ஸ்ட் ட்ரிப் ஏற்றுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு அவ்வளோ தூரம் இங்கேருந்து அடிக்கும் போதெல்லாம் அடிக்காது, ஒரு 500 மீட்டர் தான். அந்த ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிப்பு திருப்பி தசநகருக்கு எடுத்துருக்கேன். ஓகே, வாங்க போவோம். இது ரேப்பிடோவில். இது எவ்வளோ தூரம் வருது தெரியல. ஐயோ, 1.4 கிலோமீட்டர். ஓகே, லாஸ்ட்டு ட்ரிப்பு. எங்கே ஏறினீங்க? இது லாஸ்ட் ட்ரிப்பு எங்கே ஏறினீங்க? கிண்டி. ஓகே, கிண்டி நேஷ்னல் பார்க்லேருந்து இங்கே வந்திருக்கோம் தாம்பரம். 239. இது கஸ்டமர் பே பண்ணது 250. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் தானே அது? ஓகே, சோழிங்கநல்லூர் ஜங்ஷனு. அதுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்ததில் மேப் போட்டு பார்த்தோம், 18 கிலோமீட்ரு. ஸோ 330 காட்டுது ஆப்பில். 360 தரானி இருக்காங்க. ஸோ அந்த ட்ரிப்பு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரிப்பை போகிறோம். 360 தான். ஆக்சுவலாக நான் யாரும் கஸ்டமர்லாம் வீடியோவில் காட்ட மாட்டேன். நான் ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுக்கு சும்மா ஒரு 350 ரூபா நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், பண்ணாமல் இன்னைக்கு இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்கிறக்கூடாதுல்ல. ஏன்னா மற்றதுல ஆப்பில் வந்துடும், இது ஆப்பில் காட்ட முடியாது இந்த சவாரியை. அதுக்கு தான் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம், நம்ம வீடியோலாம் பாருங்கள். பாய். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோ ஒருத்தர் லாஸ்ட்டாக நம்ம இறக்கி விட்டோம் பாருங்கள். இன்னொரு ட்ரிப் ஆட் பண்ணி வந்தார்ல, அவர் இறக்கி விட்டுட்டு எடுத்த ட்ரிப்பு அதே இடத்துலையே பக்கத்துலேயே. ஸோ 740க்கு 820க்கு முடிச்சிட்டோம். 146 இதுக்கு பார்த்தீங்கன்னா 170. ஆமாம், 170 பே பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்துருவோம். அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நியர்பை நம்ம வந்துவிட்டோம். இந்த வேங்கை வாசல் வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னொரு 3 கிலோமீட்டரோ 2.5 கிலோமீட்டரோ. நான் எதாவது சவாரி இங்கே எடுக்க முடியாது, நான் அப்படியே எம்டியாக தான் போக போகிறேன். ஓகே, ரேப்பிடோவில் 560 டிப்ஸ் எதுவும் இல்லாமல். யூபரில் ஒரு 1400. இது ரெண்டும் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2100 வருதா. அப்புறம் வந்து ஆன் த வே ட்ரிப்பு காலையில் ஒரு 100 ருபீஸு. இப்போ வந்து ஒரு 360 அந்த தம்பி. இது 360. ஸோ 460 ஆன் த வே ட்ரிப்பு. 2500 ரூபா இதில் வருது. டிப்ஸு எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2700 ரூபாங்க இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்ஸ். ஓகேங்க, ஃபைனல் பார்த்தீங்கன்னா யூபரில் 1400, 1400. ரேப்பிடோவில் ஒரு 560, அந்த வே ட்ரிப்பு ஒரு 460, டிப்ஸு ஒரு 150. டோட்டல் பார்த்தீங்கன்னா 2570. சிஎன்ஜி செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360. ரேப்பிடோவுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ரூபா. ஸோ ஃபைனல் இன்கம் நம்ம இந்த டே முடிக்கும் போது நம்ம கையில் இருந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2239 ரூபா. 2239. ஸோ நம்மக்கிட்டே இருந்துச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் இயர்னிங்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நம்ம இந்த 2000லேருந்து 2500 வரைக்கும் அந்த இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிவிடுவோம். ஃபைனல் இது. ஓகேங்க. ஓகே, டைம் வந்து 8:45. வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன உனக்கு எதோ வாங்கிட்டு வரல? வா, கடைக்கு போகலாம். வா, இது வண்டி விட்டு வரேன். புல்லட் எடுக்கலாம் இரு. எடுக்கலாமா? 6 புல்லட்டை கேட்டு அது இறக்க முடியாது. நீ உட்காரு. என்னத்த இறக்குற? ஏற முடியா? போலாமா? எங்கே மறைஞ்சிக்கினா இருக்கிறியா இல்லையா? சரி, வாப்பலாம். புல்லட்டு ரொம்ப நாள் எடுக்காம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு மறந்துட்டேன். போலாமா? நீ வச்சுக்கோ. வா. நான் எப்படி வச்சுக்கிறது? இதா
ஓகே, ஃபைனலாக மணி பார்த்தீங்கன்னா தெரியும் 9:15. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், 8:15க்குலாம் வந்துட்டேன். வந்துட்டு கீழே என் பொண்ணு கூட கொஞ்சம் போயிட்டு அவளுக்கு எப்போ நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி. சரி அவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான். வண்டியே எடுக்கிறது, அவளை வண்டியில் கூப்பிட்டு போகிறதே இல்லை இப்போலாம். ஃபஸ்ட்லாம் பைக்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது கம்பெனிலாம் வந்து பார்க்குக்கெல்லாம் டெய்லி ஈவினிங்கில் வந்து நான் கூப்பிட்டு போவேன். இப்போ அவளை கூப்பிட்டு போகிறதே இல்லை, அதான். ஸோ ஓகே, இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2580 ரூபா. நான் 27 தப்பாக சொல்லிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா தெரியும், காலைல ஒரு 1000 ரூபா 1050 ரூபா. பட் நான் அதில் கூலாக தான் இருந்தேன், ரொம்ப சஃபராலாம் ஆகல. இன்றைக்கி இயர்னிங்ஸ் வீடியோ பண்ண போகிறோமே, கம்மியாகிட போதா இல்லை கம்மியாக பண்ணுற போகிறோமா அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுக்கு தெரியும் ஈவினிங் வந்து நான் மேட்ச் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அதனால் எதனால் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு நேரம் இப்படி இருந்துச்சுன்னா அது மேட்ச் பண்ணுற மாதிரி அடுத்த இது வந்துடும். பட் நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த டைமிங்கை. ஓகே, காலைல எப்படி இருக்கா, ஈவினிங் வந்து நம்ம எந்த டைமில் ஒர்க் பண்ணணும், இந்த பீக் ஹவர்னால் என்ன, எந்தெந்த ஏரியா போகணும், அதை பண்ணிவிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஒரு 2600 ரூபா காலைல ஒரு 1050 ரூபாய்க்கு ஸ்ட்ரகிள் ஆனோம். அடுத்த ஒரு பார்க்கில் ஒரு 23:45 கிளம்பினோமா, 8:45 முடிச்சிருப்போமா, ஒரு 5 ஹவரில் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2500 ரூபா 600 ரூபான்றது ஈஸி தாங்க, ரெகுலராக பண்ணுறது ஈஸி தான். ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான், உட்காந்து ஓட்டணும், அதுதான் மேட்ரு. ஓகே, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்து கேட்டாப்புல. நான் ஒரு ட்ரிப்பு லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி அவங்கள இறக்கி விட்டுட்டு வரேன், பிரதர் கொஞ்சம் போர்ட்டர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. போர்ட்டரில் 3 வீலர் எனக்கு தெரியாதுங்க இருக்குதுன்னு. இப்போ இன்றைக்கி தான் அவர் சொல்லி தான் தெரியும். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் போர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்பில் எவ்வளோ கடத்து கேளுங்க, வேளச்சேரிக்கு ஒரு இது இருக்குது, நான் இப்போ அது ஏற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது, கேட்டு ஏற்றிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ப்ரோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன் அவரை. எதுக்கு அப்படின்னேன். இல்லை நான் அப்படிலாம் ஏற்ற மாட்டேன், இவ்வளோ பொட்டி ஏற்றிட்டு போகிறாரு, அவங்க எங்கேயோ போகிறாங்க, அந்த லக்கேஜ்லாம் இருக்குது, ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. ஆமாம்மா, நீங்கள் சும்மா ஓட்டினாலும் ஓட்டுவீங்க இருப்பீங்களே தவிர இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டீங்களே. அதான் சரி வந்து ஒரு 350 ரூபா கிடைக்கல தலைவா, நான் வந்து இன்றைக்கி வந்து 2500 ரூபா 600 ரூபா ஓட்டிகிட்டு வரேன், சும்மாலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இயர்னிங்ஸ் பண்ணுறது முக்கியம் தான். பட் அது வந்து என் வண்டியில் வந்து நான் இந்த மாதிரிலாம் ஏற்ற மாட்டேன். சில இதெல்லாம் இருக்குது, சில எவ்வளோ இது கொடுத்தாலும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது எனக்கு ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட்டு, அதை வந்து நான் வேறு மாதிரி பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் அது காசுலாம் நம்மளுக்கு அது மேட்ரு கிடையாது. பட் ஏற்றுவேன், கஸ்டமர் ஏற்றுவேன், 60 ரூபா 70 ரூபாய்க்கு வர கஸ்டமர் கூட ஏற்றுவேன். பட் சில விஷயம்லாம் எனக்கு நான் செய்ய மாட்டேன், என் வண்டியை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதை பார்க்கும் போதே அது பின்னாடி அது பாஸ் போட்டிருக்கு. அந்த ஐயப்பன் நம்மளை பார்த்தோன்னே ஒரு நாளைக்கு ஒருத்தர் இப்படியோ வாரத்தில் ஒரு 3-4 பேராவது அப்படியே வந்து வண்டி அந்த இதுவை பார்த்தோன்னே வந்து மணி ப்ரோ ஹாய் வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு வண்டியை நான் இது பண்ணிக்க மாட்டேன். அம்மா அவர்கிட்ட சொன்னதுக்கு என்னது 2500 ரூபா சம்பாதிச்சிங்க, நான் என்ன நாங்கள் காலையிலேருந்து 1300 ரூபா 1400 ஓட்டிருக்கேன். இவா தலைவா நம்ம வீடியோ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு, வீடியோ பாரு, அது ஐடியாலாம் இருக்கும், நம்ம எப்படி ஓட்டுறோமோ பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்னேன். ஓகே, அந்த ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பேன், பார்த்துருப்பீங்க. சாரி தலைவா, நான் வந்து சில விஷயம்லாம் பண்ண மாட்டேன் என் வண்டியில், அதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அது எப்படின்னா ஃப்யூச்சரில் நான் கார் வாங்குவேன், கார் என் பொண்ணுங்களுக்காக வாங்குவேன், கம்ஃபர்டபுளுக்காக. பட் எனக்கு நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அது நான் ஓன் போர்டாக மாற்றி அதுதான் எனக்கு கார். வயசான காலத்தில் நான் அதில் தான் அந்த கார் மாதிரி என்னென்னமோ பண்ணி அதை வச்சுக்க போகிறேன். அது எனக்கு ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட்டு, அதை வச்சு தான் என் லைஃபு இப்போ நிறைய விஷயம் நான் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி நான் அவனோ காசு அப்படிலாம் பெருமை அப்படிலாம் சொல்லலை. என் வண்டிக்கு சில விஷயம் நான் பண்ண மாட்டேன், அதுக்காக தான். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஒரு அந்த ப்ரோ, நான் வந்து நீங்கள் இன்னும் கேட்பீங்க கஸ்டமர்லாம் வீடியோவில் காட்டுங்கன்னு. நான் எதுக்கு அந்த தம்பியை காட்டின வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒருத்தரை. ஏன்னா நான் அந்த வேலை ஒரு 350 ரூபா எனக்கு ட்ரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு நான் சும்மா சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. இன்றைக்கி இயர்னிங்ஸ் கம்மியாக இருக்குதுன்றதுக்காக மேட்ச் பண்ணுறதுக்கு கூட நான் சும்மானா அந்த வேலை ஒரு 350 ரூபா ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் எப்போவுமே வந்து நம்ம ஜென்யூனாக இருக்கணும். நம்மளை இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுக்குற எல்லாமே வந்து அதுமாரி நீங்கள் என்ன நம்புகிற மாதிரி நான் வந்து எல்லாமே நம்பிக்கையாக பண்ணணும். அதுக்காக தான் அவரை காட்டினேன், இல்லைனா காட்டியிருக்க மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 பொம்பளை பசங்க வந்தாங்க, நிறைய பேர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்டோவில். அப்போ வீடியோலாம் பார்த்துட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு ப்ரோ நாங்கள் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பேசிட்டா நாங்களும் வரோம் உங்கள் சேனலில், என்ன பேசுவீங்க, நீங்கள் அப்படி ட்ரைவ் பண்ணிங்க சேஃபாக சூப்பராக அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டா, ஏங்க நான் உங்களை வந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து அடையாறு கூப்பிட்டு வரேன், அதில் வந்து நீங்கள் என்ன என் டிரைவிங்கை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுவீங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது, வேணாமா அப்படி வேணா நான் காட்டணும் அப்படின்லாம் அது நினச்சேன். பட் இது வந்து முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 360 ரூபா அந்த வே சவாரி வருதுன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் நம்ம வீடியோவில் அப்படின்றதுக்காக தான் காட்டணும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இயர்னிங்ஸு எப்படி இருந்தாலும் நான் பண்ணிவிடுவாங்க. ஒரு டே இப்படி இருந்துச்சா ஈவினிங் அப்படி அதை மேட்ச் பண்ணுறோம். அந்த 25 மிஸ் ஆகக்கூடாது அவ்வளோதான். ஓகே, ஸோ பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி டே முடிச்சிடுச்சு. ஃபேன் போடாமல் பேசுகிறேன், இல்லைனா அந்த சவுண்ட் வரும், அதெல்லாம் வேர்க்குது.
முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக போகுது லைஃப். ஓகே, எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் கூலாக என்னென்னவோ தோணுதோ லைஃப்பில் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கான ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டாச்சு. ஓகே, தேங்க்ஸ்.